பதம் 2. हरे कृष्ण महाराज जी। हरे कृष्ण माताजी। हरे अति कृष्ण। कथं गोत्र अधियञ्च कथं गोत्र अधियज्ञ कथं गोत्र अधियञ्च कथं गोत्र अधियज्ञ कथं गोत्र अधियज्ञ कथं गोत्र देहेऽस्मिन् मधुसूदन देहेऽस्मिन् मधुसूदन देहेऽस्मिन् मधुसूदन देहेऽस्मिन् मधुसूदन देहेऽस्मिन् मधुसूदन देहेऽस्मिन् मधुसूदन प्रयाणकाले च कथम् प्रयाणकाले च कथं प्रयाणकाले च कथम् प्रयाणकाले च कथं ज्ञेयोऽसि नियतात्मभिः ज्ञेयोऽसि नियतात्मभिः ज्ञेयोऽसि नियतात्मभिः ज्ञेयोऽसि नियतात्मभिः ज्ञेयोऽसि नियतात्मभिः ज्ञेयोऽसि नियतात्मभिः अधियज्ञ कथं गोत्र अधियज्ञ कथं गोत्र देहेऽस्मिन् मधुसूदन देहेऽस्मिन् मधुसूदन प्रयाणकाले च कथम् प्रयाणकाले च कथं ज्ञेयोऽसि नियतात्मभिः ज्ञेयोऽसि नियतात्मभिः ஓகே மாதாஜி. ஜானகி மாதாஜி, நீங்க ஒருக்க ட்ரை பண்றீங்களா? பண்ற மாதாஜி. எஸ் மாதாஜி. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் மாதாஜி. இது வல்ல மாதாஜி. ஸ்கிரீன் வல்ல மாதாஜி. ஸ்கிரீன் வல்ல மாதாஜி. நான் அதை ஷேர் பண்றேன். சரி ஓகே மாதாஜி. ஷேர் பண்றேன் மாதாஜி. எனக்கு இன்னும் நெட்வொர்க் கனெக்ட் ஆகல. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஓகே மாதாஜி. மெதுவா பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீராதிகா மாதவயோரபாரா மாதாஜி கொஞ்சம் குணரூ வரல மாதாஜி. ஸ்கிரீன் வரல மாதாஜி. மாதாஜி ஒரே நிமிஷம் மாத்தி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மாதாஜி. எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கிருஷ்ணா. இங்க வேற யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? கோவிந்தா. வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, நானும் ஷேர் பண்ணுங்க. பிரபு எனக்கு இங்க நெட்டே வந்துட்டு ஜாம்டா வருது பிரபு. அந்த வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ண ட்ரை பண்றது போகல. இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. இன்னும் வரல, சுத்திட்டு வந்துருச்சு. 5 வந்துருச்சு மாதாஜி. ஓகே மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீராதிகா மாதவயோரபாரா மாதுர்யலீலா குணரூபநாம்னா वन्दे गुरु श्रीचरणरविन्दम् निकुञ्जयोनो रतिकेलिसेध्यै यायालिभिर्युक्तिः अपेक्षणीयाम् तत्रातिदाक्ष्यात् अतिवल्लभस्य वन्दे गुरु श्री चरणरविन्दम्. हरे कृष्णा. உண்மையுருவில் 8வது அத்தியாயம் பரத்தை அடைதல் பதம் 2வது பதம் இல்லையா? நம்ம இதுவே அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணிடலாம், படிச்சிடலாம், மங்களாச்சரணம் படிச்சிடலாம் இல்லையா?
ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரின்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी भाषाति देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवाशादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 8 பதம் 2 வரத்தை அடைதல் இல்லையா? ஸோ எல்லாரும் ஸ்லோகம் நல்லா படிச்சீங்க. ஸோ இந்த சாப்டர்ல பகவான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு லா, அதாவது இறக்கும் தருவாயில ஒருத்தர் எந்த மாதிரியான உணர்வுகளை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க வந்து ஒரு லா மாதிரி போட்டிருக்காரு சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்றதான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ இங்க இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் வந்து கேள்விகள் கேட்கிறாரு, நிறைய கேள்விகள் கேட்கிறாரு இல்லையா? முதல் ஸ்லோகத்தை நேற்று பார்த்தோம், ஒரு 5 கேள்விகள் கேட்கிறாரு. ஸோ இன்னைக்கும் இந்த 2வது ஸ்லோகத்துல என்ன பண்றாரு, ஒரு 3 கேள்வி கேட்கிறாரு சரிங்களா? ஸோ இந்த கேள்விகள்லாம் எதுக்கு கேட்கிறாரு அப்படின்னா, 7வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா கடைசியில பகவான் சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்றாரு, நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. அங்க அதி தெய்வம், அதிபூத, அதி ஐக்கிய இதெல்லாம் யூஸ் பண்றாரு, பிரயாண காலை அப்படின்லாம் யூஸ் பண்றாரு சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த 8வது அத்தியாயத்து தொடக்கத்திலேயே அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கிறாரு, இந்த 8 கேள்விகளையும். ஸோ இந்த 8 கேள்விகளுக்கும் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பகவான் வந்து பதில் சொல்ல போறாரு. ஸோ அந்த பதிலே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எப்படி அதுல முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படக்கூடிய அந்த பிரயாண காலை அப்படின்ற ஒரு இதுதான் சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸோ அதியக்கிய கதம் கோத்திர அப்படின்னா, அந்த அதியக்கியனா யாகங்களின் இறைவன் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. தேகேஸ்மீன் அப்படின்னா அவர் எங்க உடல்ல எங்க உரைகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மதுசூதனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சரிங்களா? இதுக்கு முன்னாடி முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னார், புருஷோத்தமா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? ஏன் புருஷோத்தமான்னு சொல்றாரு, நான் வந்து நண்பனா அவங்ககிட்ட வந்து கேட்கல, நீ வந்து முழுமுதற் கடவுள், அதனால உன்னாலதான் அந்த என்னுடைய சந்தேகங்கள் தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சரணடைந்த ஆத்மாவா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணகிட்ட கேட்கிறார், புருஷோத்தமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, மதுசூதனான்னு சொல்றாரு இல்லையா? ஸோ மதுசூதனா என்னது, மதுன்ற ஒரு அரக்கனை வந்து பகவான் வந்து கொண்டதுனால அவருக்கு மதுசூதனான் என்று பெயர் வந்துச்சு இல்லையா? ஸோ அதை போல இப்ப அர்ஜுனனுக்கு ஏற்பட்டிருக்க அந்த சந்தேகம்ன்ற அரக்கன் அசுரன். ஸோ சந்தேகம்ன்றது என்னது, அசுரனுக்கு தான் சொல்றாங்க, ஒப்பிடுறாங்க சரிங்களா? ஸோ அதனால அவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த சந்தேகம்ன்ற அசுரனை வந்து உங்களாலதான் அழிக்க முடியும், மதுசூதன் அரக்கனை கொண்ட உங்களாலதான் அதை வந்து நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து என்ன பண்றாரு, மதுசூதனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு, கூப்பிடுறாரு சரிங்களா? இங்க வந்து அடுத்து பிரயாண காலே சகதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரயாண காலை அப்படின்னா அதாவது நம்மளோட வாழ்வின் இறுதி நேரத்துல, உயிரை விடக்கூடிய நேரத்துல சரிங்களா, மரண காலத்துல ஏயோ அசி நியதாத்மபி அப்படின்னா அந்த பக்தி தொண்டில் ஈடுபட்டுக்கிறவங்க அவங்களோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் இங்க அர்ஜுனோட கேள்வி, முக்கியமான கேள்வி. இதான் ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா? ஸோ மரணத்தின் தருவாயில இருக்கக்கூடிய பக்தி தொண்டு செய்யக்கூடியவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி இயங்குவாங்க அப்படின்றதான் அர்ஜுனன் இங்க கேட்கிறாரு மெயினா சரிங்களா? ஸோ இங்க அதியக்கிய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அதியக்கியனா என்னன்னு கேட்கிறாரு அர்ஜுனன் இல்லையா? ஸோ அதியக்கிய அப்படின்னா யாகங்களின் இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா? யாகங்களின் இறைவன் சொல்லும் போது நம்ம நார்மலா இந்திரனையும் கூட சொல்லுவாங்க யாகங்களின் இறைவன். யாகங்களின் இறைவன் இந்திரனையும் சொல்லலாம், விஷ்ணுவையும் சொல்லலாம் சரிங்களா? ஆக்சுவலா அதியக்கிய அப்படின்னா எல்லோருடைய மனதிலும் உரையும் கூடிய அந்த பகவான் விஷ்ணு, அவர் தான் சொல்லப்படுது சரிங்களா? எல்லாருடைய மனதிலையும் உரையக்கூடியவர் யாரு, பரமாத்மா இருக்கக்கூடியதான் சரிங்களா? ஸோ அதனால அதியக்கிய அப்படின்னா பரமாத்மான்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா? ஸோ இதை பத்தி அடுத்து வர்ற ஸ்லோகங்கள்லாம் பகவான் வளர்க்க போறாரு. ஸோ அதியக்கிய அப்படின்னா பரமாத்மான்னு எடுத்துக்கலாம், யாகங்களின் இறைவன் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்திரன் வந்து எல்லா தேவர்களோட
தலைவனா தான் இருக்காரு. புரியுங்களா? ஸோ பகவானோட விஷ்ணுவோட ரெப்ரஸன்டேட்டிவா தான் இருக்காரு யாரு? இந்திரன். புரியுங்களா? ஸோ இந்திரனும் வந்து என்னது? ஒரு ஜீவாத்மா தான். இங்க அதியக்கின்ற போது பகவான் விஷ்ணு வந்து பரமாத்மாவா இருக்காரு இல்லையா? ஸோ இந்திரனுடைய மனசுலயும் பரமாத்மாவா இருக்காரு. புரியுங்களா? ஸோ அதனால இந்திரன் வந்து ஜீவாத்மா, பகவான் விஷ்ணு வந்து பரமாத்மாவா இருக்காரு. புரியுங்களா? ஈவன் சிவா பிரம்மா இவங்கெல்லாம் கூட என்ன பண்றாங்க? பகவான் விஷ்ணுவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்திரன் வந்து யாகங்களின் இறைவனா இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால நம்ம யாகங்கள்ல இந்திரனை வந்து சுவாகா பண்ணி இது பண்ணுவாங்க, ஆகுதி கொடுப்பாங்க. ஆனாலும் என்னது, கடைசியில யாரு யாகங்களோட இறைவன் யாரு அப்படின்னா விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரு. நம்ம 5வது சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா, பக்தாராம் ஏக்கிய தபசாம்னு. ஸோ எல்லா யாகங்களோட அனுபவிப்பாளர் நான் தான் சொல்லி சொல்றாரு பகவான். சரிங்களா? ஸோ அரியக்கிய அப்படின்னா யாகங்களின் இறைவன் யாரு? பகவான் விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இன்னொரு இதுன்னு சொல்லலாம், அரியக்கியனா பரமாத்மான்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ பிரயாணக்காலை சகதம் அப்படின்னா அந்த இறக்கும் தருவாயில் மரண காலத்தில் வந்து எவ்வாறு பக்தர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்றதான் இந்த கடைசி கொஸ்டின். சரிங்களா? ஸோ நம்மலாம் வந்து இந்த உலகத்துல என்ன பண்றோம்? ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு? பொருள் தேடுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். கடைசியில என்ன பண்றோம்? எல்லாமே சேகரிச்சு நம்மளுடைய எதுக்காக சேகரிக்கும் அப்படின்னா நம்மளோட இந்த புலன் இன்பங்களை வந்து திருப்திப்படுத்திருக்கிறதுக்காக தான். சரிங்களா? ஸோ எப்படியெல்லாம் வெரைட்டியா வந்து இன்பம் அனுபவிக்கணுமோ அதுக்காக தான் நம்ம என்ன ஓடிக்கிட்டே இருக்கோம், சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஆனா யாருமே இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. சரிங்களா? ஸோ எப்போவாச்சும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த உடலை விட்டுட்டு போக தான் போறோம். சரிங்களா? ஏன்னா இந்த உடம்பு வந்து என்னது, இங்க இருக்கிறதுக்கு பெர்மனண்டா இருக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. ஏன்னா அது வந்து என்னது, மெட்டீரியல் எலிமெண்ட்ஸால உருவாக்கப்பட்டது. ஸோ அது கொஞ்ச காலம் தான் இந்த பௌதிக உலகத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால சோல், இந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, 2nd சாப்டர்லாம். ஸோ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்கிறது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஆத்மா அந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போகும்போது நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கிறதுன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பத்தி தான் இந்த அர்ஜுனன் கேள்வி கேட்கிறாரு. ஸோ அதை பத்தி தான் பகவானும் இந்த சாப்டர்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு. சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயம் என்னது? நம்மளுடைய உணர்வுகள். ஸோ கடைசியில அந்த உணர்வு எப்படி இருக்குதோ அதுக்கேத்தாப்புலதான் நமக்கு வந்து அடுத்த பாடி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ எந்த உணர்வுல இருக்குமோ அதுக்கேற்றா போல நமக்கு வந்து உடலை கொடுக்குறாரு. அதுதான் வந்து என்னது, பகவானுடைய சட்டம். அதுதான் வந்து லா. சரிங்களா? ஸோ உதாரணமா ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, பெரிய ஒரு மில் ஓனர் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவருக்கு 4 பசங்க இருக்காங்க. ஸோ அவரு கடைசியில மரண படுக்கையில இருக்காரு. எல்லாரும் பசங்கள்லாம் வந்து சுத்தி நிக்கிறாங்க, மனைவி குழந்தைங்கலாம் நிக்கிறாங்க, பேர குழந்தைங்கலாம். அப்ப அவர் திடீர்னு முழிச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு எல்லாரும் இங்க இருக்காங்களே, அப்ப நம்மளோட மில்லை யார் பாத்துக்கிறதுன்னு சொல்லி என்ன பண்றாரு? மில்லுக்குள்ள யார் இருப்ப, எல்லாரும் நீங்க வந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இறந்து போயிடுறாரு. அப்ப அவருடைய உணர்வு, இறக்கம் தருவாயில அவரோட உணர்வு எப்படி இருந்துச்சு? எப்பவும் அந்த பௌதிக சிந்தனையிலே இருந்தது. சரிங்களா? சோ பிரபுபாத் என்ன சொல்றாரு? அவரு எப்படியாச்சும் இந்த பௌதிக சிந்தனையில இருந்தனால அவர் என்னவா இருப்பாராம்? அடுத்த பிறவில ஒரு எலியா பிறப்பாரு, அந்த மில்லுலே ஏதாச்சும் ஒரு எலியா இருப்பாரு சொல்லி பிரபுபாத் சொல்றாரு. சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்மளுடைய உணர்வுகள் வந்து இறக்கம் தருவாயில் எப்படி இருக்கோ அதை கேட்டார போல நமக்கு வந்து அடுத்த உடல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஈவன் வந்து மகாத்மா காந்தி கூட என்ன பண்றாரு? அவரு ராம பக்தர் தான், நமக்கு எல்லாம் தெரியும். சரிங்களா? ஆனா இறக்கும் தருவாயில என்ன பண்ணாரு? இந்த கோட்ஸே அவர் சுட்ட உடனே என்ன சொன்னாரு? அவரு உடனே வாயில இருந்த உடனே வந்து ஹே ராம் தான் சொன்னார் இல்லையா? சோ அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இறக்கும் தருவாயில பகவானை நினைக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? சோ ஆனா அவர் வந்து உயர்ந்த ராம பக்தரா இருந்ததுனால அவரால் நினைக்க முடிஞ்சது பகவானை. சரிங்களா? சோ ஈவன் பிரபுபாதர் கூட மகாத்மா காந்திக்கு நிறைய கடிதம்லாம் எழுதியிருக்காரு. நீங்க வந்து நல்ல பொது சிந்தனையாளராக இருக்கீங்க, உங்களுடைய சிந்தனையை வந்து பக்தி தொண்டில் வந்து ஈடுபடுத்தினீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பக்தி மார்க்கத்தில் வர முடியும், நீங்களும் வந்து பக்தி மார்க்கத்தில் வந்துருங்கன்னு சொல்லி நிறைய தடவை பிரபுபாதர் வந்து கடிதம் எழுதினாரு. ஆனா மகாத்மா காந்தி வந்து
அவருக்கு அந்த சிந்தனை வந்து அதில் அவர் சுதந்திரத்துல தான் இருந்தது. சரிங்களா? ஸோ இருந்தாலும் அவரு பொது சிந்தனையோட இருந்தாரு. இருந்தாலும் கடைசியா அவரோட சுடும்போது என்னாச்சு, அவர் வந்து பகவான் நினைக்கிறார். சரிங்களா? ஸோ அவருக்கு ஒரு நல்ல பிறப்பு வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிதான் சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, இப்ப அஜாமிலன் இருக்காரு. சரிங்களா? ஸோ அஜாமிலன் கதையை நம்ம நிறைய தடவை படிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அஜாமிலனுக்கு வந்து உடனே வந்து அந்த இது வந்துடல. அவருக்கு அதுக்காக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணல. நாராயணான்னு சொல்றதுக்கு அவர் எந்த ஹோம்ஒர்க்கோ எந்த விதமான இதோ பண்ணல. அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னது, பாவ வாழ்க்கை வாழ்ந்தார். சரிங்களா? ஆனாலும் கடைசியில என்ன பண்றாரு, பயத்துல வந்து நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு தன்னோட பையனை. சரிங்களா? ஆனா பகவான் என்ன பண்றாரு, அவரை வந்து விஷ்ணு தூதர்களை அனுப்பி வச்சு அந்த யம தூதர்கள் வந்து என்ன பண்றாரு, விடுவிக்கிறாரு. சரிங்களா? ஸோ விடுவிச்சு என்ன பண்றாரு, ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. யாருக்கு, அந்த அஜாமிலனுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அஜாமிலன் என்ன பண்றான், ப்ராக்டிஸ் பண்றான். 12 வருஷம் ஹரிதுவார்ல போய் இருந்து தன்னோட பாவ வாழ்க்கையை நினைச்சு வருந்தி என்ன பண்றாரு, டெய்லி கங்கையில 3 நேரம் குளிச்சு, பக்தர்கள் அங்க இருக்க சாதுக்களோட பழகி, சாஸ்திரங்கள்லாம் படிச்சு, நாமஜபம் பண்ணி, பகவானுக்கு சேவை செஞ்சு, பிரசாதம் சாப்பிட்டு, இந்த மாதிரி பல விதமான பக்தி தொண்டுகள்லாம் பண்ணி என்ன பண்றாராம், அவர் பழைய பாவ வாழ்க்கையில இருந்த பாவங்கள்லாம் கழிச்சிட்டு என்ன பண்றாரு, ஒரு பியூர் டிவோட்டியா மாறுறாராம். அது எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆச்சு, 12 வருஷம் ஆச்சான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னது, பகவானோட கருணையினால அவர் வந்து வைகுண்டம் போறாருன்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? ஸோ அதனால ஆஹ் நீங்க நினைக்கலாம், திடீர்னு ஒரு ஆள் கேட்கலாம், இறக்கும் போது தானே பகவான் நினைக்கணும், அப்ப நான் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம் 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 ஹரே ஹரே சொல்லிட்டு டகார் துப்பாக்கி சுட்டுட்டானா அப்ப அவன் பகவான்கிட்ட போவானா? ஏன்னா இறக்கும்போது பகவான் நினைக்கணும், அதுதானே இல்லையா? சோ அப்படி அந்த மாதிரி பண்ணலாமா அப்படி கேட்கலாம் இல்லையா? ஆனா அதுக்கு தான் என்ன சொல்றேன், இந்த அஜாமிலனோட கதையை சொல்றோம். அஜாமிலன் வந்து எந்த விதமான பிராக்டிஸ் எதுவும் பண்ணல, ஆனா நாராயணான்னு சொன்னாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன கிடைச்சது, செகண்ட் சான்ஸ் கிடைச்சது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி அவர் வந்து அந்த வைகுண்டம் போனான்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதனால இறக்குந்தாலும் துப்பாக்கி சுட்டுலாம் வந்து என்ன பண்ண முடியாது, பகவான்கிட்ட போக முடியாது. சரிங்களா? ஆனா நாம சொன்னதுக்கு ஒரு பலன் இருக்கும் அவருக்கு. சரிங்களா? இந்த கிடைச்ச மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கலாம், ஆனா வைகுண்டம் போக முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணணும், இப்ப இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இதுதான் ஈவன் குலசேகர ஆழ்வார் கூட என்ன சொல்றாரு, குலசேகர ஆழ்வார் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணதவதீய பத பங்கஜ பஞ்சர அந்தம் அத்தியவே விசது மானச ராஜஹம்சக பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை கண்ட அவரோதன பிதவ் ஸ்மரணம் குதஸ்தே அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாடுறாரு. அதாவது நான் இப்போ வந்து நல்ல வாலிபத்தோட உங்களுடைய பாதகமங்களை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், திடாத்திரமா இருக்கிறேன், நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறேன், இப்பவே வந்து என்னை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா எனக்கு நேச்சுரலா டெத் வரும்போது என்னால வந்து என்ன பண்ண முடியாது, அப்ப வந்து இந்த கபம் வாதம் பித்தம்லாம் வந்து எனக்கு தொண்டை அடைக்கும், பேச விடாது, அப்ப வந்து உங்களை நாமத்தை நான் எப்படி சொல்ல முடியும், அதனால இப்பவே என்னை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாடுறதா நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால நம்மளுடைய உணர்வு வந்து என்னது, நம்ம எப்படி எப்படிலாம் வாழ்ந்தோமோ அதுக்கு உண்டான டெஸ்ட் என்னது அப்படின்னா, கடைசியில நம்மளுடைய இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உணர்வு தான். சரிங்களா? ஸோ நம்ம வாழும்போது எந்தெந்த உணர்வுகளோட வாழ்றோமோ அதே உணர்வு தான் நமக்கு வந்து இறக்கும் தருவாயிலும் இருக்குமா. சரிங்களா? ஸோ அதே போல இந்த புலன்களை வந்து நம்ம எந்த புலன்களை வந்து அதிகமா நம்ம வாழும்போது யூஸ் பண்றோமோ, ஸோ அந்த புலன் தான் வந்து நமக்கு வந்து கடைசி காலத்துல வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ அதனாலதான் அந்த உயிர் போகும்போது எந்த புலன் நம்ம அதிகமா யூஸ் பண்ணமோ அந்த புலன் வழியா போயிடுமா. சரிங்களா? ஸோ புலன்கள் வழியா உயிர் போச்சுன்னா என்ன ஆகும், நம்ம வந்து பகவான்கிட்ட போக முடியாது, திரும்ப மறுபிறவி உண்டு. சரிங்களா? நம்ம அதை பத்திலாம் நம்ம அடுத்த வர ஸ்லோகங்கள்ல பகவான் சொல்ல போறாரு. சரிங்களா? ஸோ நம்ம மரண நேரத்துல என்ன ஆகும், நம்மளுடைய உடல் இயக்கங்கள் எல்லாமே என்ன ஆகும், நின்று போயிடும். அது மட்டும் இல்ல என்னது, உடல் சூழ்நிலை எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பகவான் நினைவில் கொள்ள முடியாம போயிடும். சரிங்களா? ஸோ அந்த சமயத்துல எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கிறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் என்னது, ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அபியாசம் வேணும், இப்பவே இருந்தே நம்ம வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், அந்த மரண நேரத்துல வந்து நம்மளால பகவானை நினைக்க முடியும். சரிங்களா?
ஸோ அதை தான் இந்த ஸ்லோகத்தில் வந்து அர்ஜுனன் கேட்குறாரு. ஸோ அதை தான் வந்து அடுத்த ஸ்லோகங்கள் வந்து சொல்ல போறாரு பகவான் பதில் சொல்ல போறாரு. புரியுங்களா? ஸோ நம்ம இதோட இந்த ஸ்லோகத்தை முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு முக்கியமான இந்த கேள்வி 3 கேள்வி தான் இந்த இதில். அதியக்கியனா என்ன, அவர் வந்து எங்க உரைகிறாரு, எந்த உடல்ல எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி கேட்கிறாரு. அடுத்து வந்து பிரயாண காலை, இறக்கும் தருவாயில ஒருத்தருடைய எப்படி பகவான் நினைக்க முடியும் அப்படின்றத 3 கேள்வி கேட்கிறாரு அர்ஜுனன். அதுக்கு பதில் சொல்ல போறாரு அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பகவான். ஸோ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எதுவும் டவுட் இருந்தால் அடுத்து கேட்கலாம். ஸோ வந்து நம்ம பாகவதம் போகலாம். ஸோ நம்ம பாகம் போகிற முன்னாடி நாராயண நமஸ்காரம் சொல்லிடலாம். நாராயண நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவி சரஸ்வதி வியாசம் ததோயே முதிரையே நஷ்டப்பிராயேஷு அபித்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டுகி யுகம் கரோதி வாசாலம் துர்லங்கயதே கிரீம் சத்ருபாதமகம் வந்தே ஸ்ரீ குருந்தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவத்துல 10வது சாப்டர்ல 10வது கண்டத்துல பார்க்கக்கூடிய விஷயம் என்னது, அத்தியாயம் என்னதுன்னா 71 இல்லையா? அத்தியாயம் 71, இந்திரபிரஸ்த நகரில் ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ பகவான் வந்து இந்திரபிரஸ்துக்கு போறதை பத்தி இந்த சாப்டர்ல சொல்ல போறாங்க. ஸோ நம்ம போன நேற்று உள்ள சாப்டர்ல என்ன பார்த்தோம், கிருஷ்ணரோட தினசரி நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தோம். கடைசியில துவாரகால என்ன பண்றாரு கிருஷ்ணர், அந்த சுதர்பா மண்டபத்துல எல்லாம் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நாரத முனி வரான்னு சொல்லி பார்க்குறோம். நாரத முனி என்ன சொல்றாரு, ஹஸ்தினாபுரத்துக்கு போகணும். எதுக்கு அப்படின்னா அங்கே யுதிஷ்டர் வந்து ராஜ்ஸ்வயாகம் பண்ண போறாரு, அதுக்கு உங்களை அழைச்சிருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்போ அதை கேட்டுட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுலையும் அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க. ஸோ இங்க ஒரு நம்ம விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, யுதிஷ்டர் வந்து மகாராஜாவா இருக்காரு, சக்கரவர்த்தியா இருக்காரு. ஸோ அவரு ராஜசூயாகம் பண்ண போறாரு. ஆனா அவருக்கு என்ன பண்றாரு, ஐடியா என்ன பண்றாரு அப்படின்னா, அவரா முடிவு எடுக்கல. ஆனா முடிவு எப்படி எடுக்கிறாரு, ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரியிடம் வந்து அதை கேட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்கிறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கு நாரதர்கிட்ட கேட்டு கிருஷ்ணர் மூலமா என்ன பண்ணலாம்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு. சரிங்களா? ஸோ கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்றாரு நாரதர் முனி, இந்த மாதிரி யுதிஷ்டர் கேட்கிறாரு, நீங்க அங்க வரணும், வந்து நடத்தி கொடுக்கணும் கேட்கிறாரு கேட்கிறாரு. ஸோ அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கிருஷ்ணரும் அவர் வந்து சொன்னார் எல்லாத்தையும் அவரே தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியும். ஆனா ஒரு முடிவு எடுக்கல. அவர் என்ன பண்றாரு, அவரு அந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த, அவரு இவரை காட்டிலும் உயர்ந்தவர் யாரு, உத்தவர், வயசுல மூத்தவர். சரிங்களா? ஸோ உத்தவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க தான் வந்து எல்லாத்தையும் சரியா முடிவெடுக்கக்கூடியவங்க, நீங்க என்னன்றதை சொல்லுங்க, அதுக்கேத்தான் பண்ணுவோம் சொல்லி கிருஷ்ணர் வந்து உத்தவர்கிட்ட கேட்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ராஜசூயாகம் பண்றதுக்கு யுதிஷ்ட மகாராஜா கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, உத்தவர்கிட்ட கேட்டு சொல்ல போறாரு. உத்தவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு இடையில நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஜராசந்தன் வந்து எல்லா மன்னர்களையும் கைது பண்ணி வச்சிருக்காரு, ஒரு 20,000 மன்னர்களை. ஸோ அவங்களெல்லாம் விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு ஒற்றன் வந்து சொல்றான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது ரெண்டையும் உத்தவர் வந்து கன்சிடர் பண்றாரு. இப்போ வந்து இது ஹஸ்தினாபுரம் போகணுமா, ஹஸ்தினாபுரம் போனோம்னா ராஜசூயா நடத்துறாரு அப்படின்னா, ராஜசூயா நடத்துறதுக்கு எதுக்குன்னா அவருக்கு எதிரிகளே கிடையாது, அவர் தான் வந்து சக்கரவர்த்தி அப்படின்றதுக்காக அறிவிக்கிறதுக்கு தான் வந்து அந்த ராஜசூயாகம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாதுன்றது தான் அவருடைய அர்த்தம். ஸோ அப்ப யுதிஷ்ட மகாராஜுக்கு ஒரே ஒரு தலைவலி யாரு அப்படின்னா இந்த ஜராசந்தன். சரிங்களா? இந்த ஜராசந்தன் வந்து ஒரு ஒரு பராக்கிரமசாலி தான். சரிங்களா? ஸோ அவரை வந்து வெற்றி கொண்டாதான் எதிரிகளே இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உத்தவர் நினைக்கிறார். சரிங்களா? ஸோ அதே போல இந்த ஜராசந்தன் இருந்து வந்து அந்த ஒற்றன் இருக்கார் இல்லையா, அந்த மன்னர் 20,000 மன்னரோட ஒற்றன், அவன் வந்து கேட்டுக்கிறான், வேண்டிக்கிறான் இல்லையா, நீங்க தான் வந்து காப்பாற்றணும் இந்த 20,000
மன்னர்களையும் சொல்லி வேண்டிக்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ற உறுதி கொடுக்குறாரு, நீ போய் சொல்லு, நான் வந்து அவங்கள வந்து ஜராசந்தனை கொண்டுட்டு அவங்களெல்லாம் காப்பாத்துவேன்னு சொல்லி 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 அனுப்புறாரு. சரிங்களா? ஸோ உத்தவர் வந்து என்ன பண்றாரு, இது ரெண்டையும் வந்து யோசிக்கிறாரு. ஸோ ஜராசந்தனையும் ஒன்னாதான் ராஜசூயாகத்துல வந்து நடத்துறதுக்கு உண்டான வேல்யூவே இருக்கும். ஸோ அப்ப அந்த ஜராசந்தனை எப்படி கொள்றது அப்படின்னா அதை பத்தி யோசிக்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரம் போனாதான் என்ன பண்ண முடியும், ஜராசந்தனையும் கொல்ல முடியும், அது மட்டும் இல்ல ராஜசூயாகத்தில் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, கிருஷ்ணரை நீங்க வந்து ஹஸ்தினாபுரம் போகணும், அதுதான் வந்து சரியான வழி அப்படின்னு சொல்லி அங்க வந்து உத்தவர் சொல்றாரு. சரிங்களா? ஸோ அப்ப ஜராசந்தன் வந்து சாதாரண ஆளு கிடையாது, அவன் பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி தான். சரிங்களா? ஸோ அவனுடைய பலம் எப்படின்னா ஒரு 16,000 யானைகளோட பலம் உள்ளவனா. சரிங்களா? ஸோ அதனால அவனை யாருமே வெற்றி கொள்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? ஆனா பகவான் வந்து ஒரு 18 தடவை அவனை வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ கடைசி தடவை மட்டும் என்ன பண்றாரு, அங்கிருந்து ஓடிடுறாரு. சரிங்களா? ஓடினா ஒரு பர்பஸ்க்காக தான் ஓடுறாரு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா ஜராசந்தன் நினைச்சிட்டான் கிருஷ்ணர் வந்து என்னை பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். சரிங்களா? துவாரகால போய் ஒழிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஜராசந்தன். சரிங்களா? ஸோ அப்ப யோசிக்கிறாங்க, அப்ப ஜராசந்தன் கூட சண்டை போடக்கூடிய பலமான ஈக்குவலா இருக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா பீமன் தான். சரிங்களா? ஸோ அர்ஜுனனோ மற்றவங்கள யாராலையும் முடியாது. ஏன்னா பீமன் தான் என்னது, அவனுக்கும் 16,000 யானைகளோட பலம் கொண்டவன் பீமசேனன். சரிங்களா? ஸோ அந்த பீமசேனன் தான் ஜராசந்தனோட சண்டை போடுறதுக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஸோ முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, ஹஸ்தினாபுரம் போறதுக்கு வந்து என்ன பண்றாரு, முடிவு பண்றாரு. சரிங்களா? ஸோ முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய அசிஸ்டன்ட் எல்லாம் சொல்றாரு, யார்கிட்ட, தாருகன் ஜெயத்ரன் எல்லாம் சொல்றாரு, எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னால என்ன பண்றாரு அப்படின்னா உக்ரசேனர் வசுதேவர் அவங்ககிட்ட எல்லாம் என்ன பண்றாரு, ஆசீர்வாதம் வாங்குறாரு கிருஷ்ணர், இந்த மாதிரி நான் போறதுக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது ஒரு வைஷ்ணவரோட எட்டிகெட். சரிங்களா? கிருஷ்ணர் வந்து அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ எங்க நம்ம வந்து ஒரு காரியம் செஞ்சாலும் என்னது, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்ககிட்ட என்ன பண்ணணும், அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்ககிட்ட வந்து ஐடியா கேட்கணும். சரிங்களா? ஸோ அனுமதி பெற்று தான் என்ன பண்ணணும், சேவைகளை செய்யணும், மற்ற வேலைகளை செய்யணும். ஸோ இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் நமக்கு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ண சொல்றாரு. ஸோ அவருடைய அவருடைய அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்க, எல்லாம் ரெடி பண்றாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, கிருஷ்ணர் வந்து பலராமர்கிட்டையும் என்ன பண்றாரு, உக்ரசேனர்கிட்டையும் என்ன பண்றாரு, விடை பெற்றுட்டு எல்லாம் கிளம்புறாங்க. சரிங்களா? கருடனோட கொடி அமைந்த ஒரு இடத்துல ஏறி அமர்றாரு கிருஷ்ணர். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, அவர் கூட அவருடைய மனைவிகள் அவருடைய குழந்தைகள் எல்லாருமே கூட ஹஸ்தினாபுரம் கிளம்புறாங்களாம். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் அழகான ஒரு அந்த ரதம், எல்லாரும் அதுல அமர்ந்துக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அந்த காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தாரை தப்பட்டைகள் எல்லாம் வந்து என்ன ஆகுது, மத்தளம்லாம் முழங்கி என்ன பண்றாங்க, எல்லாம் கிளம்பி போறாங்க ஹஸ்தினாபுரத்தை நோக்கி. சரிங்களா? ஸோ எல்லா பிரதான ராணிகள் யார், ருக்மணி தலைமையிலான 16 ராணியரும் என்ன பண்றாங்க, தத்தம் குழந்தைகளோட கிருஷ்ணரை வந்து பின்தொடர்ந்து போறாங்க. சரிங்களா? எல்லாரும் அழகா ஜோடிச்சுக்கிட்டு அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த இதுல போறாங்க. சரிங்களா? ஸோ முன்னாடி போற காலாப்படைகள்லாம் பாதுகாப்புக்காக போறாங்க, பின்னாடி வந்து இவங்க கிருஷ்ணர் ராணியர்கள்லாம் வராங்க. சரிங்களா? ஸோ அதுக்கிடையில என்னது, குடைகள், சாமரங்கள், மத்தளங்கள்லாம் முழங்கிக்கிட்டு அந்த ஊர்வலம் அப்படியே போகுது. சரிங்களா? எங்க போறாங்க, ஹஸ்தினாபுரத்தை நோக்கி போறாங்களாம். சரிங்களா? ஸோ அந்த அவங்களுடைய இது எப்படி இருந்துச்சு, ஹஸ்தினாபுரத்துக்கு போற வழியில ராஜஸ்தான் பாலைவனம், சௌராஷ்டிரம், குருஷேத்திரம் இதெல்லாம் கடந்து எங்க போறாங்க, கடைசியா ஹஸ்தினாபுரம் போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து கிருஷ்ணர் அவருடைய சகிதமா வந்திருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டவொன்னே என்ன பண்றாரு, யுதிஷ்டருக்கு ஒன்றும் ஓடல. சரிங்களா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து கிருஷ்ணரை. சரிங்களா? அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, யுதிஷ்டர் என்ன பண்றாரு, மகிழ்ச்சியில என்ன பண்றாராம், அரண்மனையில இருந்து நேரா நகரை விட்டு வெளியே வந்துடுறாரு, வந்து வரவேற்கிறதுக்காக போறாரு. சரிங்களா? ஸோ பல்வேறு இசைக்கருவிகள், வேத பாடனர்கள்லாம் படிச்சுக்கிட்டே என்ன பண்றாங்க, பிராமணர்கள்லாம் வேத பாடம்லாம் பண்ணிக்கிட்டே என்ன பண்றாங்க,
கிருஷ்ணர் வரவேற்கிறதுக்காக போறாங்க சரிங்களா. ஸோ கிருஷ்ணர் அங்க பாக்குறாரு சரிங்களா. யுதிஷ்டர் பார்த்த உடனே யுதிஷ்டர் தான் வந்து மூத்தவர் இல்லையா. ஸோ அப்ப என்ன பண்றாரு, யுதிஷ்டர் போய் கிருஷ்ணர் அப்படியே அரவணைச்சிக்கிறார், மார்பூரா தழுவிக்கிறார் சரிங்களா. ஸோ ரொம்ப நாள் பார்க்காதனால அவருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது, அப்படியே உடம்புலாம் நடுங்குது. யாருக்கு, யுதிஷ்ட மகாராஜாக்கு சரிங்களா. ஸோ கிருஷ்ணர் எப்பவும் லட்சுமி உரையக்கூடிய நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு உடல்ல தான் இருக்கிறாரு. யாரு, லட்சுமி தேவி கிருஷ்ணனோட உடல்ல. ஸோ அப்பேற்பட்ட கிருஷ்ணரை வந்து தழுவின உடனே யுதிஷ்டருக்கு என்னாச்சான், அப்படியே ஒரு தான் யாருன்றதே மறந்துட்டாராம் சரிங்களா. அப்படியே ஒரு பரவச நிலையை அடைஞ்சிடறாரு யுதிஷ்ட மகாராஜா. அதுக்கடுத்து பீமசேனன் வாரான். பீமசேனன் பார்த்தோன்னே, பீமசேனன் மூத்தவர் தான் கிருஷ்ணரோட. அதனால பீமசேனனும் என்ன பண்றாரு, கிருஷ்ணரை வந்து ஆற தழுவிக்கிறாரு. ஸோ அவருக்கும் அதே போல அந்த பரிசத்தம் ஏற்பட்ட உடனே பீமசேனனுக்கும் என்னாச்சான், அப்படியே அவர் தன்னை மறந்து பரவச நிலைக்கு போயிடுறாராம் சரிங்களா. ஏன்னா பகவானுடைய தேகத்தை தொட்டதுனால சரிங்களா. ஸோ அடுத்து 3 பாண்டவர்கள் இருக்காங்க, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன்லாம். ஸோ அர்ஜுனன் வந்து ஏஜுக்கு சம காலத்தவர் கிருஷ்ணருக்கு. ஸோ நகுலன் சகாதேவன் யாரு, அவங்களோட இளையவங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, நகுல சகாதேவன் யார், 2 பேரும் பகவானுடைய பாதங்களை விழுந்து வணங்குறாங்க. ஸோ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து என்ன பண்றாரு, ஆற தழுவிக்கிறார் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எட்டிக்கெட்டு. நம்ம வந்து நம்மளோட மூத்தவங்களை வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும், அவங்களுடைய இன்னொரு இடத்துல சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, யுதிஷ்ட மகாராஜாவோட காலில் விழுந்து வணங்குவார் புரியுங்களா. ஸோ ஏன்னா தன்னை மூத்தவங்களை வந்து எப்பவுமே நம்ம வந்து காலில் விழுந்து வணங்கணும். சம வயதுடையவங்க என்ன பண்ணணும், எப்பவுமே நம்ம வந்து ஆற தழுவிக்கலாம், ஆலிங்கனம் பண்ணிக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம் புரியுங்களா. ஸோ நம்மளோட வயசு குறைஞ்சவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய காலில் வந்து விழுந்து வணங்குவாங்க புரியுங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன ஒரு எட்டிக்கெட்டு புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் கிருஷ்ணரை வளர்ந்து வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஹஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய முதியவர்களான பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டர் இவங்கெல்லாம் என்ன பண்றாரு, விழுந்து வணங்குறாரு புரியுங்களா. வணங்கி அவங்கள்ட்ட எல்லாம் நலம் விசாரிக்கிறாரு, எப்படி இருக்கீங்க எல்லாம் புரியுங்களா. ஸோ அதை தவிர்த்து மற்ற கிருஷ்ணரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்க, நிறைய கந்தர்வர்கள் இவங்கெல்லாம் விசூதகர் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, மிருதங்கம், வீணை வாசிச்சு என்ன பண்றாங்க, கிருஷ்ணருக்கு வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்தவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த ஹஸ்தினாபுரம் நகரமே என்னது, விழாக்கோலம் போட்டு இருந்துச்சான் சரிங்களா. ஸோ அப்ப அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த ஹஸ்தினாபுரம் நகரத்துக்குள்ள வரும்போது என்ன பண்றாரு, எல்லா மக்களும் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக ஓடோடி வராங்களாம். ஸோ அந்த ஹஸ்தினாபுரத்தோட வீடு, ஒவ்வொரு வீட்லயும் என்ன பண்றாங்க, அழகா கோலம்லாம் போட்டு அழகா விளக்குகள்லாம் வச்சிருக்காங்க, கும்பம்லாம் ஏற்றி சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, தெரு எல்லாமே என்னது, நல்லா சந்தனம் வாசனை திரவியங்கள்லாம் தெளிச்சு கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகா கிருஷ்ணர் வந்து வரவேற்கிறாங்களாம் சரிங்களா. ஸோ எல்லாரும் புது தங்க ஆபரணங்கள், புது ஆடைகள்லாம் போட்டு என்ன பண்றாங்க, ஒரு பெரிய விழா கோலம் பூண்டு கிருஷ்ணர் வரவேற்கிறாங்களாம் சரிங்களா. ஸோ அப்படி அந்த நகரத்தோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு கிருஷ்ணர், அந்த இதுக்குள்ள போறாரு, ஹஸ்தினாபுரத்துக்குள்ள போறாரு சரிங்களா. ஸோ ஹஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்றாங்களாம், ஓடி வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு ஓடி வராங்களாம். ஸோ கணவருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தா கூட என்ன பண்றாங்களாம், ஓடி வந்து விட்டுட்டு அப்படியே ஓடி வந்து பார்க்க வராங்களாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரோட 16,000 மனைவிகளும் வராங்க அவங்க கூட. ஸோ அவங்களையும் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அவங்க பெண்கள் எல்லாம் மலை மாறி பொறிஞ்சி அவங்கள வந்து வரவேற்கிறாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து அரச மாளிகைக்குள்ள வந்த உடனே என்ன பண்றாங்க, அங்க யுதிஷ்டர மகாராஜாவோட அம்மா புத்தி தேவி, திரௌபதி, அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஓடி வந்து கிருஷ்ணர் வந்து வரவேற்க வராங்க. திரௌபதி வந்து அந்த 16,000 மனைவிகள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்று என்ன பண்றாங்க, உபசரிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். எல்லாத்துக்கும் மலர் மாலைகள், ஆடை ஆபரணங்கள், மலர் மாலைகள்லாம் கொடுத்து என்ன பண்றாரு, திரௌபதி வந்து வரவேற்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அழகா வரவேற்று யூசர் வந்து அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு புது புது ரகங்கள்ல புதிய அனுபவத்தை கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு, புது புது விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காராம் யுதிஷ்ட மகாராஜா கிருஷ்ணருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் சரிங்களா. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அர்ஜுனன் கூட ஒரு நாள் காண்டவ வனம் சொல்லி இந்திரபிரஸ்தம் சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, திருதராஷ்டிரர் என்ன பண்றாரு, இந்த சூழ்ச்சி பண்றாங்க இல்லையா, சூழ்ச்சி பண்ணி கடைசியில துரியோதனுக்கு வந்து ஹஸ்தினாபுரமும்
மெயின் ஆனதும் யுதிஷ்டர் பாண்டவர்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லாத இந்த இந்திரபிரஸ்தம்ன்ற ஒரு இடத்த கொடுக்க, காடு வனம், புரியுங்களா. ஸோ அந்த காட்டை வந்து கொடுத்து இதை ரெடி பண்ணி நீங்க இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, புரியுங்களா. ஸோ அதை அப்ப அர்ஜுனனுக்கு வந்து பயங்கரமான கோபம், புரியுங்களா. ஸோ அந்த பயங்கரமான கோபத்துல என்ன பண்றாரு, எப்படி நாங்க போறது, ஏன்னா அந்த காட்டுல வந்து கொடிய ஜந்துக்கள், மிருகங்கள் எல்லாமே இருக்கான். ஸோ அதை எப்படி அங்க போய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்துல இருக்காரு. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, கவலைப்படாத நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. இருந்தாலும் கிருஷ்ணர் கூப்பிட்டதுக்காக என்ன பண்றாரு, அர்ஜுனர் அந்த காட்டுக்கு போறாரு, இந்திரபிரஸ்த காட்டுக்கு போறாரு, புரியுங்களா. அது பக்கத்துலதான் காண்டவ வனம் இருக்கு, புரியுங்களா. ஸோ இந்த இந்திரபிரஸ்த காடெல்லாம் அழிச்சுதான் என்ன பண்றாங்க, ஒரு அழகான ஒரு அரண்மனை வந்து கட்டுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அந்த பக்கத்துல காண்டவ வனம்னு சொல்லி வனம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த வனத்துல நல்ல அழகான காடு, புரியுங்களா. ஸோ அந்த காட்டுல அந்த காட்டுல வந்து ஏன்னா அக்னி தேவர் இருக்காரு, அக்னி தேவர் வந்து பல வருடங்களா நெய்யை சாப்பிட்டு சாப்பிட்டு, ஏன்னா அக்னி யாக குண்டத்துல அக்னியை ஊத்தி ஊத்தி என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து வயிறு ரொம்ப மந்தமா இருக்கு, புரியுங்களா. ஸோ அப்ப அதை வந்து நிறைய சாப்பிடணும், எல்லாத்தையும் எரிக்கணும்னா எரிக்கணும், அப்பதான் வந்து அவருக்கு டைஜஸ்ட் ஆகும், புரியுங்களா. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்றாரு, இந்த காண்டவனத்தை வந்து எரிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு, அக்னி தேவர் வந்து அதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அந்த வனத்துலதான் இந்திரனோட ஒரு நண்பன், ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, புரியுங்களா. ஸோ அந்த ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாரு, இந்த அக்னி தேவன் வந்து அந்த காடை எரிக்க போகும்போது என்ன பண்றாரு, இவரு இந்திரன் மலையை வர வச்சு என்ன பண்றாரு, அதை அழிச்சிடுறாரு, எரிய விடாம பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த காண்டியவனத்துக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வரும்போது என்ன பண்றாரு, அக்னி தேவன் வந்து வேண்டிக்கிறாரு, புரியுங்களா. ஸோ அப்ப அக்னி தேவனோட அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்றாரு, அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணர், சரிங்களா. ஸோ அப்ப அர்ஜுனன் என்ன பண்றாரு, தன்னோட அம்புகளால என்ன பண்றாரு, அந்த காண்டிவனத்தையே மறைச்சிடுறாரு, புரியுங்களா. ஸோ அப்ப வந்து அக்னி தேவன் வந்து அந்த காண்டவனத்தை வந்து நான் சிம்பிளா சொல்றேன், நிறைய பின்னாடி இருக்கு அதுல. ஸோ அப்ப அந்த காண்டிவனத்தை வந்து சாப்பிடுறாரு, புரியுங்களா. சாப்பிட்ட உடனே இந்திரனுக்கு வந்து கோபம் வந்துடுது, புரியுங்களா. ஸோ அப்ப அந்த காண்டியவனத்தை எரிச்சு என்ன பண்றாங்க, எரிச்சு அக்னி தேவனுடைய அந்த பசியை போக்குனதுனால அக்னி தேவன் என்ன பண்றாரு, ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்றாரு, கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு என்ன பண்றாரு, அந்த ரதத்தை ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த ரதம் எப்படிப்பட்டதான், அது அந்த 360 டிகிரிலையும் வந்து சுழண்டு பயணிக்கக்கூடிய ஒரு ரதம், புரியுங்களா. அந்த ரதத்தை கொடுக்குறாரு, புரியுங்களா. அது மட்டும் இல்ல, காண்டிவன்ற வில்ல கொடுக்குறாரு, அந்த அம்பரா கொடுக்குறாரு, புரியுங்களா. ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் என்ன பண்றாரு, கிருஷ்ணரோட ஐடியா இதெல்லாம், புரியுங்களா. ஸோ கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் வந்து அக்னி தேவன் வந்து வாங்குறதுக்காக தான் இந்த ஐடியாலாம் பண்ணி பண்றாரு, புரியுங்களா. ஸோ கடைசியில் அந்த காண்டிவனத்துல இருந்து அக்னி தேவன் வந்து சந்தோஷமா இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அது மட்டும் இல்ல, அந்த காண்டிவனத்துல மயன் ஒரு அசுர ஒரு கந்தர்வன் ஒருத்தன் இருக்கான், புரியுங்களா. ஸோ அவனையும் வந்து காப்பாத்துறாரு, புரியுங்களா. ஸோ அப்ப அதனை காப்பாத்துறதுனால அந்த மயன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்ட் அவன், புரியுங்களா. எப்படி விஸ்வகர்மா தேவர்களோட இது மாதிரி மயன் வந்து அசுரர்களோட ஒரு ஆர்கிடெக்ட், புரியுங்களா. ஸோ அப்ப அவனை வச்சுதான் என்ன பண்றாரு, ஹஸ்தினாபுரத்துல வந்து அவனை காப்பாத்தினால அந்த மயன் என்ன சொல்றான், நான் வந்து உங்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி கேட்கறான். அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த 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 இந்திரபிரசத்தை வந்து அழகான ஒரு மாளிகை கட்டி கொடுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுக்குள்ளதான் மயன் வந்து பல விதமான மாய வேலைகள்லாம் செஞ்சு என்ன பண்றாரு, அந்த இந்திரபிரஸ்த அரண்மனையை கட்டுறாரு. தண்ணி மாதிரி இருக்கும் ஆனா தண்ணியா இருக்காது, தரையா இருக்கும், ஆனா தரமாக இருக்கும் ஆனா தண்ணியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாய வேலைகள்லாம் உள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆர்கிடெக்ட் அவரு. ஸோ அந்த மாதிரி இந்திரபிரசத்துல ஒரு அழகான அரண்மனை கட்டி கொடுக்குறான்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அது மட்டும் இல்ல, அந்த கிருஷ்ணர் வந்து அந்த ஹஸ்தினாபுரத்துல இருந்து பண்ணும் பல இடங்கள்லாம் சுத்தி பாக்குறாருன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இந்த இந்திரபிரஸ்த நகர்ல வந்து கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். ஸோ இதோட இன்னைக்கு இந்த சாப்டர் முடியுது. ஸோ அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த சாப்டர்ல ஜராசந்தன் முக்தி என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, கேளுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப பிரபு, இந்த 3 கேள்விகள் வந்து இந்த ஸ்லோகத்துல
என்ன மாதாஜி கேட்கல? போன ஸ்லோகத்துல 5 கேள்வி சொன்னாங்க பிரபு. இந்த இதுல வந்து 3 கேள்வி சொன்னாங்க. அதுக்கு ஆமா ஆன்சர் வந்து அடுத்த ஸ்லோகத்துல தான் சொல்லுவாங்களா பிரபு? ஆமா மாதாஜி. இது கொஸ்டின் கேட்கிறாரு இந்த ஸ்லோகத்துல, அடுத்த ஸ்லோகத்தை வந்து பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். புரியுங்களா அந்த ஓகே ஸ்லோகங்களுக்கு? ஓகே. ஸோ அதனாலதான் நான் சொல்லல, ஆன்சர் சொல்லல. ஏன்னா அது அடுத்து நாளைக்கு சொல்லுவாங்க. புரியுங்களா? சரி. சாஸ்திரத்துல கெட்டிக்காரன் மயன். ஏன் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டினா ரீகேப் பண்ணலாம். நன்றி பிரபுஜி, வகுப்பு நன்றாக இருந்தது. ஹரே விளக்கம் கிருஷ்ணா. கொடுத்தது நன்றாக இருந்தது. நன்றா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இன்னைக்கு நம்மளுக்கு ரீகேப் வந்துட்டு ரம்யா மாதாஜி பண்றாங்க. ரம்யா சுசி மாதாஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி எனக்கு ஹரே இன்னைக்கு பகவத்கீதை அத்தியாயம் 8 பரத்தை அடைதல், அதுல ஸ்லோகா செகண்ட் ஸ்லோகா பார்த்தோம். அதுல வந்து அர்ஜுனன் வந்து பகவான் கிருஷ்ணர் கிட்ட 3 கேள்விகள் கேட்கிறாரு. போன அத்தியாய ஸ்லோகம் 1ல வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இதுல 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து யாகங்களின் இறைவன் யார் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கறாங்க. அடுத்தது உடலின் அவர் எவ்வாறு வசிக்கிறார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க. 3வது கொஸ்டின், பக்தி தொண்டில் ஈடுபட்டோர் உம்மை மரண காலத்தில் எப்படி நினைக்க முடியும் அப்படிங்கிற 3 கொஸ்டினை வந்து பகவான் கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனன் கேட்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இது நம்ம என்ன பார்த்தோம்னா, யாகங்களின் இறைவன் அப்படின்னா அதியக்ஞ அப்படின்னா யாகங்களின் இறைவன் யார் அப்படிங்கிறதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. இந்திரன் நம்ம நினைக்கிறோம், அது வந்து ஆக்சுவலா ஜீவாத்மா அப்படிங்கிறது. பட் ஆனா எல்லாரோட ஹிருதயத்திலையும் அவங்க பரமாத்மாவா வீட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரயாண காலே, மரண தருவாயிலோட நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்குதோ அதை போன்றுதான் நம்ம அடுத்த பிறவி நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து நமக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அதாவது ஒரு பணக்காரங்க இருக்காங்க, மில் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவர் மரண தருவாயில நம்ம மில்லை யாரு பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவரோட பிறவி எப்படி இருக்கும்னா எலியா பிறப்பாங்கன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மகாத்மா காந்தியை சொன்னாங்க. அவர் ஒரு சிறந்த ராம பக்தன், ஆனா இறக்கும் தருவாயில அவர் ராமரை தான் நினைச்சாங்க, ஹரே ராம்ங்கிற இதுதான் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம பிரபுபாதர் வந்து அவங்கள பக்தி தொண்டுக்கு வாங்கன்னு சொல்லி லெட்டர்லாம் நிறைய போட்டாங்க. பட் மகாத்மா காந்தி வந்து சுதந்திர போராட்டத்திலேயே இதுல இருந்தாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், அஜாமிலன் ஸ்டோரி சொன்னாங்க. அது என்னன்னா, மரணம் தருவாயில அவரு தான் பையனை தான் கூப்பிட்டாங்க நாராயணான்னு சொல்லி, ஆனா பகவான் வந்து விஷ்ணு தூதர்கள் அவங்கள வந்து அழைச்சிட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, செகண்ட் சான்ஸ். ஏன்னா அவர் தப்பு பண்ணதுனால அந்த சான்ஸ்ல அவங்க வந்து தன்னோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஹரிநாமம் சொல்லி கங்கையில வந்து 3 நேரம் குளிச்சு அதுக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, நம்மளை சுட்டுக்கிட்டு அந்த நேரம் மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா நம்ம பகவான் திருநாமத்தை வைகுண்டத்தை அடைய முடியும்னா அடைய முடியாது. ஸோ இந்த ஸ்லோகால இருந்து நம்ம என்ன இது பண்ணணும்னா, நம்மளோட இந்த டைம்ல இருந்தே நம்மளோட பகவானோட நாமத்தை இது பண்ணி நம்ம அதுக்குரிய பிராக்டிஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகா. இதுக்குரிய பதில்கள் வந்து அடுத்த ஸ்லோகால இருந்து வரும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்மளோட பாகவதத்துல இந்திரபிரஸ்த நகரில் ஸ்ரீ கிருஷ்ணர், அதாவது 10.71 அதுல வந்து கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரம் போறாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற சில குழப்பங்கள் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, உத்தவரின் ஆலோசனையை வந்து அவங்க கேட்குறாங்க. உத்தவர் ஆலோசனை எவ்வளவுதான் பகவான் தான் எல்லாம் அப்படின்னாலும் சரி, தனது நெருங்கிய இதாகிற உத்ரசேனர் கிட்ட ஆலோசனை கேட்கறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம்னா, ஜராசந்தனை வெல்றக்கூடிய அந்த வழிகள், அவங்க பயணம் பண்ணி போன இந்திரபிரச பயணிக பண்ணி போகும்போது அவருக்கு பகவான் கிருஷ்ணருக்கு எந்த மாதிரி வரவேற்பு இருந்தது, மக்கள் எந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பாகவதத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுல கிருஷ்ணவர் உத்தவர் ஆலோசனை கேட்டு அங்க போறாங்க. ஜராசந்தன் யாருன்னு பார்த்தோம்னா 20,000 அரசர்களை கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற 2 விஷயத்த வந்து உத்தவர் மனசுல இது பண்ணி பகவான் கிருஷ்ணருக்கு அந்த ஆலோசனை இது பண்றதுக்கு கிருஷ்ணரோட உதவி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இது பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறம்
ஜராசந்தனை யாரு வெல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா பீமன் அவங்களால மட்டும்தான் வெல்ல முடியும். ஏன்னா அவருக்கு தான் அதே 16,000 யானைகள் கொண்ட பலம் இருக்கும். அதனால பீமன் தான் ஆக்சுவலா ஜராசந்தன் கிட்ட இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரம் போற வழியில வந்து அவரு வயதுல பெரியவங்களான தனது தந்தை வசுதேவரும் உக்ரசேனர் அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், வயதுல பெரியவங்க கிட்ட நம்ம காலில் விழுந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பண்பை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது பகவானே இருந்தா கூட வயதுல பெரியவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்கிற பாயிண்ட் இதுல நம்ம நோட் பண்ணிக்கணும். வாங்கிட்டு அவர் கருடன் அமைஞ்ச ஒரு கொடி அமர்ந்த ஒரு ரதத்துல ஏறி புறப்படுறாங்க. தனது 16,000 மனைவிகளோட அந்த ரதத்துல ஏறி போறாங்க. போனதும் அங்க போய் அங்க போனதும் ஹஸ்தினாபுரம் போனதும் யுதிஷ்டர் வந்து எப்படி வரவேற்கிறாங்க, பகவானை பார்த்துட்டு அவருக்கு ஒண்ணுமே ஓடல, தழுவிக்கிறாங்க. பீமன் இவங்க 2 பேருமே அவருக்கு வயதில் பெரியவங்க. பீமன் வந்து தழுவி கொண்டார். நெருங்கிய நண்பனான அர்ஜுனனும் பகவானை பார்த்து கட்டி தழுவிக்கிறாங்க. கடைசி 2 பேர் நகுலன் சகாதேவன் இவங்க வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க பகவான் கிருஷ்ணர் கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருந்தது, அந்த தெரு எப்படி இருந்ததுன்னா விளக்கேற்றி இருந்தது. வாசனைக்குரிய சந்தனங்கள் இதெல்லாமே அங்க இது பண்ணியிருந்தது. தங்கம் அனுப்பிஞ்சு மலர் இதுங்களால டெக்கரேட் பண்ணி அந்த ஹஸ்தினாபுரத்துல கிருஷ்ணருக்கு வந்து வரவேற்கிறாங்க. அங்க இருந்த பெண்கள் வந்து கணவருக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாலும் கிருஷ்ணர் வர்றாங்கிறதுல அங்க இருந்து கிருஷ்ணரை பாக்குறதுக்காக ஓடி வர்றாங்க. குந்தி தேவி அம்மா, திரௌபதி இவங்க எல்லாருமே கிருஷ்ணரை வரவேற்கிறாங்க. அந்த திரௌபதி அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா 16,000 கிருஷ்ணரின் 16,000 மனைவிகளுக்கு மலர் இது பண்ணி மாலை இது பண்ணி வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிருஷ்ணர் என்ன பண்றாங்கன்னா திருப்பி துரியோதனன் வந்து இந்திரபிரஸ்ங்கிறத வந்து ஒரு காடை வந்து ஆக்சுவலா கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல வந்து அர்ஜுனருக்கு வந்து கோபம் வரும், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காடு தான் வந்து இதா ஒரு அரச மாளிகையா மாறுது. அதுல வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா அக்னி தேவன் வந்து அங்க ஒரு அம்புக்களால அந்த காட்டை வந்து கிருஷ்ணர் வந்து இது பண்ணுவாங்க. அப்ப அக்னி இந்திரன் வந்து ஆக்சுவலா கோவப்படுவாங்க. அதை இது பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணர் அந்த இதை அப்படியே முழுங்கிப்பார், அந்த காண்டவத்தை முழுங்கினோடனே. அதுக்கப்புறம் அக்னி தேவர் என்ன பண்ணுவாருன்னா அர்ஜுனனுக்கு வந்து இது தாண்டிவனம் வில்ல வந்து கொடுப்பாரு, ஒரு ரதத்தையும் கிஃப்டா கொடுப்பாரு. இது எல்லாமே கிருஷ்ணரோட ஒரு இதா தான் இருக்கும். இதெல்லாம் இது பண்றதுக்காக கிருஷ்ணர் செஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் மாயா சூரன் என்ற ஒருத்தரை வந்து கிருஷ்ணர் வந்து காப்பாட்டி இருப்பாங்க. அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது, உங்களை நான் வந்து தொண்டு செய்யற பாக்கியம் வேணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு மாளிகையை வந்து கெட்டி கொடுங்கிற போது அந்த சபா மண்டபத்தை வந்து அவர் வந்து கெட்டி கொடுப்பாரு. அதுதான் வந்து இந்திர பிரசக்தங்கிற ஒரு இதை வந்து கெட்டி கொடுப்பாங்க. இதுதான் இந்தியோ பாகவதம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எங்கேயாவது வெளியே போகும்போது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மெயினா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மகாராஜ். தேங்க்ஸ் மகாராஜ். ஹரே கிருஷ்ணா பிரபு. பரம பாவனா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பத்மா பேசுறேன். எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா பிரபு? ஆக்சுவலா தரு மாதாஜிக்கு வைஃபை பயங்கர டவுன் ஆயிடுச்சு, பேட்டரியும் டவுன் ஆயிடுச்சு. அதான். இல்ல மாஜி, கொஸ்டின் ஏதாவது உங்கள்ட்ட இருந்தா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஸ் அண்ட் மாதாஜிஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. டவுட் இல்ல மாதாஜி. ஓகே ஓகே, அப்போ வாஞ்சா கல்பத்திரியை பண்ணிக்கலாமா? ஓகே பிரபு. வாஞ்சா கல்பத்திரிச்ச கிருபா சிந்துபிய வச்ச பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. அந்த குரு விஷ்ணுவர்த்திக்கு ஜெய், ஷீல பிரபுபாதிக்கு ஜெய், குரு மகாராஜ்க்கு ஜெய், தாய் கௌர பிரேமன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு அலாரம்